ஆமென். நல்லது. பிரியமான சகோதர சகோதரிகளே, அனைவரையும் மீண்டுமாக அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் ஜீவோலி திருச்சபையினுடைய புருஷல் ஐக்கியம் சார்பாகவும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையின் தியானத்துக்கு ஆதாரமாக நம்ம எடுத்துக்கொள்வோம். எபேசியருக்கு எழுதின நிருபம், எபேசியர் 6ஆம் அதிகாரம், அதனுடைய 12ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். எபேசியர் 6:12 நான் வாசிக்கிறேன். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மட்டுமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆமென். அன்பான தகப்பனே, இதோ இந்த வார்த்தைக்கு நேராய் என்னையும் சபையாரையும் தாழ்த்துகிறேன். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு ஆண்டவரே இந்த வார்த்தையின் மூலமாக எதை பேசி உணர்த்த போகிறீரோ அதை எங்களுக்கு உணர்த்தும் ஆண்டவரே. நாங்கள் தெளிவடைந்து இன்னும் ஆண்டவரே உம்மண்டையில கிட்டி சேர்த்து அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்றாடுகிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த வசனத்துக்கு வருவதற்கு முன்பாக நாங்கள் சில முன்னோட்டங்களை பார்த்துட்டு வருவோம். என்ன, நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு சில தியானங்களை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். என்ன, 1 கொரிந்தியர் 10:11 அடிப்படையில் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? இஸ்ரவேலர்களுக்கு நடந்ததெல்லாம் திருஸ்தாந்தங்களாக நடந்துச்சாம். அதாவது உதாரணங்களாய் நடந்தது. யாருக்கு உதாரணம்? பின்னாட்களில் வாழுகிற எங்களுக்கு எச்சரிப்பு உண்டாக்கும்படியாக. அந்த வசனம் பாடுறோம், அப்படித்தான் எழுதுற, எச்சரிப்பு உண்டாக்கும்படியாக. அப்ப அதில் இஸ்ரவேலர்களுக்கு நடந்த காரியங்களிலிருந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எச்சரிப்பு பெற வேண்டும். அப்ப எச்சரிப்புக்கு இந்த ரோட்ல எல்லாம் என்ன வச்சிருப்பார்கள்? சைன் போர்டு வச்சிருப்பார்கள். ஒரு சைன் போர்டு, 50ல போ, 30ல போ, இதுல திருப்பாத, இதுல திருப்பு என்ற அந்த சைன் போர்டு இருக்கு தானே. அதை நாங்க பாக்குற போதெல்லாம் நாங்க எச்சரிப்பு பெறுவோம். சில வேளைகள்ல வாகனம் வேகமா ஓடினா நாங்க யோசிப்போமா, இது என்ன ஸ்பீடா ஓடினா ஆக்சிடென்ட் ஆகும், அதை விட ஃபைன் வரும், ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அப்ப நாங்கள் இஷ்டவேலர்களுடைய காரியங்களை தியானிக்கிற போதெல்லாம் எச்சரிப்படைய வேண்டும். அதை பார்க்கிற போது தாவீதுடைய வாழ்க்கையில நல்லது இவ்வளவு இருந்துச்சு, இந்த காரியத்துல விழுந்து போனாரா, இப்படி இந்த ராஜா இவ்வளவு கெட்டவனாக இருந்தாலும் இந்த ஒரு சின்ன நல்ல காரியத்தை செய்தபடினால கர்த்தர் அவனுக்கு தய பாராட்டினாரா, இந்த மனுஷனை எதிர்த்து பேசினதால இப்படி ஆயிட்டுதா, அப்படி என்று அவர்களுடைய காரியங்களை நாங்கள் தியானிக்கிற போதெல்லாம் அதை வெறுமனே ஏதோ அவங்களுக்கு என்ன நடந்தா எங்களுக்கு என்ன இல்லாதபடிக்கு நாங்கள் எச்சரிப்பு வர வேண்டும். இப்ப நான் சொல்லல, நான் அன்பப்பல்ல இருக்கிறேன்னா என் குருசல்ல 50 போட்ட ரோட்ல 50ல ஓடணும், நான் அன்பப்பல்ல இருந்தான வந்தேன் இல்லை. எங்க போனாலும் நாங்கள் அதன்படிதான் நடக்க வேண்டும். வேத வசனம் எல்லாருக்கும் பொதுவானதுதான். அது எனக்கு இல்லை, இது எனக்கு இல்லை. இன்றைக்கு சில பேர் அப்படித்தான், அது எனக்கு இல்லை, அது எங்களுக்கு சொல்லல பிரதர். இன்றைக்கு சபைகள்லயே தைரியமா போதிக்க அது பழைய ஏற்பாடு எல்லாம் இஷ்டவேலுக்குரியது, அதை நாங்க பின்பற்றணும். வேதம் எல்லாருக்குமானது, வேதம் எல்லாருக்கும் பொதுவானது. அப்ப நாங்கள் அதன் அடிப்படையில மிக எச்சரிப்பு பெற்றவர்களாய் நாங்கள் பழைய ஏற்பாட்டை அணுக வேண்டும். பிரியமானவர்களே, அப்ப சரி, இன்றைக்கு நாங்கள் வாசிச்ச வசனம் அது புதிய ஏற்பாட்டில இருக்குது. என்ன, எபேசியர்களின் நிறுவத்தினுடைய 6ஆம் அதிகாரம் 12வது வசனம் என்ன சொல்கிறது சொன்னால், ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மட்டுமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்கள் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அப்ப நமக்கு யாராம் ஆப்போசிட்ல இருக்கிறது? ஒரு எல்லாரும் சொல்லுங்க, யாரா? துரைத்தனம் இருக்குதானே. சரி, இப்ப நாங்கள் எல்லாம் இலங்கையில இருந்து வந்தபடினால எங்களுக்கு போராட்டங்களை குறித்தெல்லாம் தெரியும். என்ன, ஒரு போராட்டம், ஒரு யுத்தம் நடக்க போதுன்னு சொன்னா 2 தரப்புக்கு இடையில போராட்டம் நடக்கும். அவர்கள் அந்த போராட்டத்துல வெற்றி பெறணும்டா முக்கியமா என்ன காரியத்தை அறிந்திருக்க வேண்டும்? சும்மா இது ஜெனரல் நாலேஜுக்கு தான் கேட்கிறேன், யாரும் சொல்லுங்க. என்னத்தை தெரிஞ்சிருக்கணும் கேட்கிறேன். என்னத்துக்காண்டி நுட்பங்கள் தெரிஞ்சிருக்கணும், போரியல் நுட்பங்கள் தெரிஞ்சிருக்கணும், ஒழுங்குமுறை தெரிஞ்சிருக்கணும், சட்டம் தெரியணும். சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. என்ன நீங்க எதிர்பார்க்க, இப்ப நாங்கள் ஒரு ஆட்களோட போய் போராட போறோம். இப்போ ஒரு சாதாரணமா ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்க போகுது 2 நாட்டுக்கு இடையில என்று சொன்னா
இப்பதான் வர்றீங்க. அதுக்கு முதலே ஒரு மணித்தியாலத்துக்கு முன்னமே நீங்க டிவி ஆன் பண்ணினீங்கன்னு சொன்னா அனலைஸ் பண்ணி கொண்டிருப்பார்கள் இருந்து. இலங்கை இந்த விஷயத்துல ஸ்ட்ராங், இந்த விஷயத்துல ஸ்ட்ராங், இந்தியா இந்த விஷயத்துல ஸ்ட்ராங், இந்த விஷயத்துல வீக் என்று சொல்லி. அப்ப என்ன, நாங்கள் ஒரு யுத்தம் செய்யணும் என்று சொன்னால் அதற்கு முன்பாக எதிராளி எப்படிப்பட்டவன் என்பதை முழுமையாக அறிந்து கொள்ளணும். பாருங்க, இதெல்லாம் பேசிக் திங். நாங்க உலகத்தோட இருந்து, அதாவது நாங்க உலகத்துல மற்றதெல்லாம் பாக்குறோம், மற்ற தேவையில்லாதது எல்லாத்தையும் எடுத்துக்கொள்வோம். இந்த பண்ணாடி என்று சொல்லுவாங்களே, அதை வடிச்சு போட்டு தேவையானது எல்லாம் விட்டுட்டு தேவையில்லாத தக்க வச்சிருக்கோம். ஆனால் உலகத்துல இருக்கிற காரியங்களை பார்க்கிற போது நாங்கள் நல்ல விஷயங்களை அறியோம். செய்திகளை பார்க்கிற போது அது ஆண்டவருடைய வருகை கேட்டு எப்படி ஒத்து போகுது, அப்படி நாங்கள் எங்களுக்கு தேவையான விஷயங்களை அதிலே அறிந்து கொள்வோம். அப்போ ஒரு யுத்தம் என்று சொன்னால் எதிராளியை குறித்து அறிந்திருக்க வேண்டும். அப்ப பாருங்கள், இந்த இடத்துல பவுல் என்ன சொல்லுகிறார், எங்களுக்கு துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடு இப்பிரபஞ்சத்தின் அங்காதவர லோகதேவர்களோடு வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளோடு எங்களுக்கு போராட்டம் இருக்கு. எங்களுக்கு இதுல ஒன்றை பத்தியும் தெரியாது. என்ன அதிகாரம் என்ன, இது என்ன, அது என்ன, சும்மா எல்லாத்துக்கும் சில பேர் அது பிசாசு பிரதர், அது பிசாசு செய்கிறான் பிரதர், பிசாசு அடிக்கிறான் பிரதர், பிசாசு நுழ்றான் பிரதர் என்று சொல்லி கொண்டிருக்கிற பிசாசுக்கு பெரிய கிரெடிட் கொடுக்கறது உலகத்துல இருக்கிறவன் இல்ல, சபையில இருக்கிறவன் தான். அதை பார்த்து அவனே சந்தோஷப்படுவான், நான் அவ்வளவு பெரிய ஆளா பாத்தியா, சேர்த்துக்குள்ள இருக்கிறவன நான் என்னெல்லாம் செய்யறேன்னு சொல்லி. அப்ப என்ன காரணம் என்று சொன்னால் பிசாசை குறித்த அவனுடைய காரியங்களை குறித்த அறிவு எங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை பிரியமானவர்களே. அப்ப அதை நாங்கள் அறிய எங்க போகணும் என்று சொன்னால் யாத்ராம புஸ்தகத்துக்கு நாங்க போறோம். யாத்ராம புஸ்தகத்திலே சில காரியங்களை பார்க்கிற போது பிசாசானவன் எப்படிப்பட்டவன், அவன் எப்படியா இடைப்படுகிறான், அவன் எப்படிப்பட்ட காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில செய்கிறான், அந்த எதிராளி எப்படிப்பட்டவன் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். அப்ப இந்த இடத்துல நாங்கள் என்னத்தை வாசிக்க போகிறோம் என்று சொன்னால் யாத்ராம புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்கள் எல்லாரும். யாத்ராம புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்ராகமம் 5:1. பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றான். 2வது வசனம். அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான். அப்ப இந்த இடத்துல நாங்க என்ன பார்க்கிறோம், இஸ்ரவேலர்கள் இப்ப எகிப்திலே அடிமைகளாய் இருக்கிறார்கள். அவர்களை கர்த்தர் மீட்க மோசே என்கின்ற ஊழியக்காரனை அனுப்புகிறார். இப்ப எகிப்து எதற்கு அடையாளமா இருக்கிறது? எகிப்து எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எகிப்து எதற்கு அடையாளமாக காட்டப்படுகிறது? எகிப்து உலகத்திற்கு அடையாளமாய் காட்டப்படுகிறது. அதாவது நாங்கள் எதற்கு அடிமைகளாக இருக்கிறோம்? இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்கு, இந்த உலகத்தினுடைய பாவங்களுக்கு, இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்கு எல்லாம் நாங்கள் அடிமைகளாய் இருந்தோம். இப்ப நாங்க சபைக்குள்ள வந்துட்டோம், ஆனால் ஒரு காலத்துல அடிமைகளாய் இருந்தோம். உலகம், இந்த உலகத்துல வாழ்கிற சபையில ரட்சிக்கப்படாத மற்றவர்கள் உலகத்துக்கு அடிமைகளாய் இருக்கிறார்கள். அப்ப பார்வோன் யார்? எகிப்தினுடைய ராஜா, எகிப்தினுடைய அதிபதி. அப்ப இந்த உலகத்தினுடைய அதிபதி யார்? பிசாசானவன். அப்ப பார்வோன் யாருக்கு அடையாளமா இருக்கிறான்? பிசாசுக்கு அவன் அடையாளமாக காண்பிக்கப்படுகிறான். அப்ப எகிப்து உலகத்துக்கு அடையாளமா இருக்கிறது. எகிப்தினுடைய அதிபதியாகிய பார்வோன் பிசாசுக்கு அடையாளமா இருக்கிறான். இப்ப இந்த பார்வோனுடைய அவன் இஸ்ரவேலரோடு எப்படியாக நடந்து கொண்டான் என்பதை வைக்கிற போது நாங்கள் பிசாசினுடைய காரியங்களை அறிந்து கொள்ள முடியும் பிரியமானவர்களே. பார்வோன் இஸ்ரவேலரை எப்படியாக வைத்திருந்தான்? நல்ல கௌரவமாக வைத்திருந்தானா? அடிமைகளாக வைத்திருந்தான். அப்ப இந்த உலகத்தில எல்லாரும் எப்படிப்பட்ட வழிபாடுகளுக்குள்ள இருந்தாலும், எப்படிப்பட்ட காரியங்களுக்கு இருந்தாலும், தான் எவ்வளவு பெரிய நல்லவனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய படிச்சவனா இருந்தாலும், எவ்வளவு ஐஸ்வர்யவானா இருந்தாலும் அவன் யாரா இருக்கிறான்? அடிமையா இருக்கிறான். சொல்லுங்க, வாயத்திறந்து சொல்லுங்க. குளிருக்கு வேலை வாயில அடைஞ்சு போடுது, குளிருக்கு சில வேலை விலத்த விடாது. வாயத்திறந்து கதை கொஞ்சம் வாமப்பா இருக்கு, அப்பயாவது கொஞ்சம் குளிராது. இப்ப இந்த உலகத்திற்கு எப்படிப்பட்ட பெரிய பணக்காரனால், எவ்வளவு பெரிய வல்லமையானவன் என்று எல்லாத்தையும் சொல்லிக் கொள்ளலாம். ரட்சிக்கப்படாத எல்லாருமே பிசாசுக்கு
அடிமைகளாய் இருக்கிறார்கள் பிரியமானவர்கள். இதுதான் சத்தியம். அந்த அடிமைத்தனத்திலிருந்து தான் கிறிஸ்தவங்களை விடுவித்தார் என்பதுதான் மேன்மையான காரியம். அப்ப பாருங்க, இந்த உலகத்திலே பெரும் பணக்காரர்கள் பெரும் அதிகாரம் பெற்றவர்களுக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிச்சு. அதான் மேன்மை, அதான் கிறிஸ்தவம். அதற்குத்தான் நாங்கள் தேவனை நன்றி செலுத்தவும் ஆராதிக்கவும் அவருடைய சமூகத்துல கூடி வர வேண்டும் பிரியமானவர்களே. அவர்கள் அறியாம இருக்கிற காரியம் என்ன? அவர்கள் அடிமைகளா இருக்கிறார்கள் என்று. நாங்கள் பவுல் அழிவா தெளிவாக சொல்கிறார், நீங்கள் பிள்ளைகளானால் நீங்கள் சுதந்திரமாமே என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் அதிகாரம் உள்ள பிள்ளைகளாய் இருக்கிறோம், அவர்கள் அடிமைத்தனத்தின் சந்ததியா இருக்கிறார்கள் பிரியமானவர்களே. அப்ப அடிமைத்தனத்திலே முன்பு நாமும் அடிமைத்தனத்துக்குள்ளதான் இருந்தோம். அப்படிப்பட்ட எங்களைத்தான் தேவன் விடுதலை ஆக்கினார். பாருங்கள், இப்ப எகிப்திலே அடிமைகளாக இருக்கிற இஸ்ரவேலர்களை விடுதலை பண்ணும்படியாக பார்வோனிடத்துல மோசே அனுப்பப்படுகிறார். அனுப்பப்படுகிற போது பார்வோன் என்ன சொல்லுகிறான்? நான் கர்த்தரை எனக்கு நல்லா தெரியும் என்று சொல்றான். கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுகிறது இல்லை என்று சொல்லுகிறான். இப்ப அதற்கு பிறகு அவன் எப்படியாக இஸ்ரவேலர்களோடு செயற்படுகிறான் என்பதைத்தான் நாங்கள் கற்றுக்கொள்ள போறோம். அப்ப கற்றுக்கொள்ளுகிற போது பிசாசு எப்படியாய் தொழிற்படுகிறவனாய் இருக்கிறான், அவனுடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டது என்பதை நாங்கள் அறிய முடியும் பிரியமானவர்களே. பாருங்கள், இப்ப மோசேயும் ஆரோனும் இப்படி சொல்லுகிறார்கள், இவன் தான் இஸ்ரவேலரை அனுப்புவதில்லை என்று சொல்லிவிட்டு அவன் செய்கிற முதலாவது காரியம் பாருங்கள், 5வது அதிகாரத்தினுடைய 6வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். யாத்திராகமம் 5:6வது வசனத்திலிருந்து. அன்றியும் அந்நாளிலே பார்வோன் ஜனங்களின் ஆலோட்டிகளையும் அவர்கள் தலைவர்களை நோக்கி, செங்கல் வேலைக்கு நீங்கள் முன்போல இனி ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டாம், அவர்கள் தாங்களே போய் தங்களுக்கு வைக்கோல் சேர்க்கட்டும், அவர்கள் முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள், அதிலே நீங்கள் ஒன்றும் குறைக்க வேண்டாம், அவர்கள் சோம்பலா இருக்கிறார்கள், அதனால் நாங்கள் போய் எங்கள் தேவனுக்கு பலியிடுவோம் என்று கூக்குரலிடுகிறார்கள். அப்ப என்ன பிசாசானவன்? முதலாவது, நீங்கள் எப்பொழுது நீங்கள் தேவனுக்கு நேராய் உங்களுடைய இருதயத்தை திருப்புகிறீர்களோ அவன் என்ன செய்வான் என்று சொன்னால் உங்களுடைய உபத்திரவத்தை கூட்ட செய்வான். அது எங்களுடைய வாழ்க்கையில நாங்க கடந்து வந்தது. நாங்க இப்ப கர்த்தரை தேவன் என்று அறிந்து கொண்டு ஞானஸ்தானம் பெற்று கர்த்தருக்கு வாழ்வோம் என்று முடிவெடுக்கிறோமோ அவன் உடனடியாக அவன் செய்கிற முதலாவது காரியம் என்ன? உபத்திரவத்தை பெருக பண்ணுவான். ஏற்கனவே அவர்கள் ஏற்கனவே கர்த்தர் மோசேயை சந்திக்கும் போதே சொல்லுகிற இஸ்ரவேலருடைய கூக்குரல் வேதனை பெரிதா இருக்கிறது என்று சொல்லி இப்ப அதை இன்னும் அதிகமாக்குகிறான். அதான் பிசாசனுடைய முதலாவது தந்திரம். யாராவது ஒரு மனுஷன் கர்த்தருக்குள்ள வர அவன் முயற்சி செய்தான் என்று சொன்னா என்ன செய்வான் என்று சொன்னா அவர்களுடைய வேதனையை அதிகமாக்குவான். அப்ப என்ன நினைப்பாங்க என்று சொன்னா, ஐயோ இந்த தீர்மானத்தாலதான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனோ. சில பேர் நான் பார்த்திருக்கிறேன், சில பேர் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள வருவார்கள். வருகிற போது அவர்கள் வேதனைகளுக்குள்ள என்று சொன்னால் வேதவசனம் சொல்லுகிறது, அங்கேயும் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். இப்ப அவர்கள் துன்பத்தை அனுபவிக்கிற போது அவர்களுடைய உறவினர்கள் அவர்களுடைய சகோதரர்கள் பார்த்து சொல்லுவாங்க, இவன் எங்கட கடவுளை எல்லாம் விட்டுட்டு இதுக்குள்ள போனபடியா தான் இன்றைக்கு இவ்வளவு கஷ்டப்படுறாங்க என்று சொல்லுவார்கள். அந்த கேள்வியில நாங்களும் கடந்து வந்திருப்போம். என்ன, இவன் தேவையில்லாம இதுக்குள்ள போனபடியா தான் என்ன செய்யறான், இவ்வளவு கஷ்டப்படுறான். இதுதான் பிசாசனுடைய முதலாவது தந்திரம். முதலாவது இவன் இந்த உலகத்தை பிடித்து வச்சிருக்கிறது என்ன? தன்னுடைய சோதனைகளினால. தன்னை விட்டு விலக்குறாங்கள் என்று தெரிஞ்சா உடனடியா சோதனைகளை பெருக பண்ணுவான், வேதனைகளை பெருக பண்ணுவான். அப்ப பயந்துருவாங்களோ, ஓஹோ நாங்கள் இது விலத்தினா இந்த தீர்மானம் இந்த கடவுளை கும்பிடுவோம் என்று முடிவெடுத்ததுனாலதான் இவ்வளவு கஷ்டம் என்று சொல்லி விலகி போகிறவர்கள் அநேக பிரியமானவர்கள். அதைத்தான் ஆண்டவர் விதைக்கிறவனுடைய ஓமையில சொன்னார். என்ன, இந்த முள்ளுள்ள இடங்கள்ல விதைத்தவன் முளைச்சு வருது, ஆனா உலகத்தினுடைய கவலைகள் நெருங்குகிற போது அவர்களுடைய அந்த விதை பலன் கொடுக்காமல் போகிறது. அப்ப பிசாசனுடைய முதலாவது அவன் வைத்திருக்கிற காரியம் உபத்திரவங்களினால, சோதனைகளினால, வேதனைகளால ஜனங்களை சத்தியத்துக்குள்ள நடக்க விடாமல் செய்வான். ஏன், ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள வந்தவர்களையும் என்ன செய்வான்? உபத்திரவங்களை பெருக செய்கிற போது விலகி போனவர்கள் அநேகர், விலகி போனவர்கள் அநேகர். ஏன், சில பேர் சபையில இருந்து இன்றைக்கு ஓடி போனதுக்கு காரணம் கேட்டா சொல்லுவாங்க, சபைக்குள்ள எங்களுக்கு வேதனையா இருக்கு. உண்மைதான், சபையில சில பேர் அவங்களை துன்பப்படுத்தினது உண்டு. ஆனால் அதற்கு காரணம் என்ன? பிசாசானவன் அவர்களை தூண்டி விடுகிறான். சபையிலேயே கணக்கு பிசாசின் பிரதிநிதிகள் இருப்பாங்க, குத்துறதுக்கு, கிள்றதுக்கு, நுள்றதுக்கு, கதிரியை இழுக்கிறதுக்கு.
ஆனால் நாங்கள் விலகி போனோம் என்று சொன்னால் அது எங்கட பிள்ளை. ஏன் நாங்கள் அவன் பிசாசனுடைய தந்திரத்தை அறிந்து கொள்ளவில்லை. நாங்க அப்படி ஒருத்தங்கள் செய்கிறார்கள் என்று சொன்னா நாங்க அவங்களுக்காண்டி பாரப்பட்டு ஜெபிக்கணும். ஏன் அவங்களை யாரால இயக்கப்படுறாங்க? பிசாசால இயக்கப்படுறாங்க. பாருங்க, அவங்கள ஏதோ ஒரு வழியில பிசாசு அவங்களை இயக்க பார்க்கிறாங்க. அப்ப அதனால நாங்கள் இப்படிப்பட்டவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கணும். அடுத்தது அப்படிப்பட்ட நேரத்துல நாங்க பிசாசு இது உண்ட வேலை, எனக்கு தெரியும், நீதான் இந்த வேதனையை பெருகப்படுற, நீதான் இந்த சோதனையை பெருகப்படுற, ஆனாலும் நான் என்னுடைய தீர்மானத்துல உறுதியா இருப்பேன் இருந்தா நாங்க சபையில நிலைச்சிருப்போம். ஆனா பாருங்க, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா மோசைக்கு எதிராக புறுமுறுக்க வலிக்கிட்டாங்க. நீ என்ன செய்யற பார்வோனுக்கு என்னடா வேலை உண்மைக்கு யோசிச்சு பாருங்க, கஷ்டம் தான். ஏற்கனவே செங்கல் இருக்கிற வேலையினால அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்ப என்ன சொல்லி போட்டான் பார்வோன்? வைக்கலும் தர மாட்டேன், நீங்க தான் உங்களுக்கு தேவையான வைக்கலை செய்யணும்னு சொன்னா இன்னும் கஷ்டம். அது மட்டும் இல்ல, அந்த செங்கல்ல குறைக்க மாட்டேன், செங்கல் பெற வேண்டிய அளவுக்கு வந்தே ஆகணும் என்று சொன்ன போது இந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்க? மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து சொல்லுகிறாங்க, நீ பார்வோனுக்கு முன்பாக எங்களுடைய வாசனையை கெடுக்க பண்ணிவிட்ட. ஏதோ பார்வோனுக்கு எங்களை பார்த்தாலே ஏதோ பகையாளி மாதிரி பாக்குறான்னு சொல்லி இன்றைக்கு சில பேர் சபைகள்லயும் அப்படித்தான். சில பேர் வேதனைகளுக்குள்ள உபத்திரவங்களுக்குள்ள போன போது அவர்கள் யாருக்கு விரோதமாக திரும்புவார்கள்? ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக. அப்ப நீங்க பார்த்திருக்கிறீங்க தானே, எல்லாருமே சேர்த்துல தானே இருக்கிறீங்களே, உங்களாலதான் எங்களுக்கு இந்த நிலைமை என்று சொல்லி ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக திரும்புகிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் பிசாசினுடைய அந்த தந்திரத்தை, பிசாசினுடைய அந்த காரியத்தை, அவன் எங்களை உபத்திரவத்துக்குள்ள நடக்கிறான் என்பதை அறியாதபடிக்கிறான். அப்ப நாங்கள் போராடணும் வேண்டாம், முதலாவது தெரிஞ்சிருக்கணும், நாங்கள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருந்தால் பிசாசானவன் எங்களை என்கரேஜ் பண்ண மாட்டான். அவன் என்ன செய்வான்? எங்களுடைய வேதனையை பெருக பண்ணுவான், சோதனையை பெருக பண்ணுவான். அது அவனுடைய ஒரு ஆயுதம். பிரியமானவர்களே, அப்ப அதிலே கத்தரங்களை விடுகிறது இல்லை. நான் போன முறையே உங்களுக்கு காண்பித்தேன், கத்தர் எப்படியாக எல்லாம் அடித்து பார்வோனுடைய எல்லா அந்த எதிர்த்தினுடைய கடவுள்களை எல்லாத்தையும் துவசம் செய்து அவர் வெற்றி பெறுகிறவராக இருக்கிறார். ஆனால் பிசாசும் அதுக்கு ஈக்குவலா போராட பார்ப்பான். பிசாசு உங்களை இலகுவாய் விட மாட்டான். ஐயோ கத்தரா இவனை மீட்டு கொண்டுட்டார், இவன் வசனத்தை அறிஞ்சிட்டானா, அப்ப அவன் ரசிக்கப்படட்டுக்கு நான் இனி கடவுளோட போய் போராடலான்டா அவன் நினைக்க மாட்டான். அவன் கடைசி வரைக்கும் போராடி கொண்டே இருப்பான். அப்ப அவன் முதலாவது பாவிக்கிற ஆயுதம் என்ன? வேதனைகள், சோதனைகள், நெருக்கங்கள், பாடுகளை உங்களுக்கு அனுமதித்து உங்களை சத்தியத்தை விட்டு வழி விலகி போகும்படி செய்வான். பிரியமானவர்களே, அடுத்த காரியம் அவன் செய்கிறது என்ன என்று சொன்னால் பாருங்கள், யாத்ராகமம் 7:11 நான் வாசிக்கிறேன். யாத்ராகமம் 7:11. அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரர்களையும் அழைப்பித்தான், எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். அப்ப இப்ப பிசாசு செய்கிற அடுத்த காரியம் என்னன்னு சொன்னால் பாருங்கள், மோசையும் ஆரோனும் என்ன செய்கிறார்கள்? பார்வோனிடத்துல மறுபடியும் பேச வருகிறார்கள். இப்ப மோசை என்ன செய்கிறார்கள்? பார்வோனுக்கு முன்பாக ஒரு அடையாளத்தை நடப்பிக்கிறார்கள். மோசையின் ஆரோனுடைய கோலை கீழே போடுகிறார்கள், அது சர்ப்பமாய் மாறுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப பார்வோன் என்ன செய்கிறான்? தன்னுடைய மந்திரவாதிகளையும் அதை செய்யும்படியாய் செய்கிறான். அவர்களும் செய்கிறார்கள். அதே போல வாசிங்கள் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 7:22 எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது. இப்ப மோசே என்ன செய்கிறார்? எகிப்தின் நைல் நதியை அடிக்கிறார், அது இரத்தமாய் மாறினது. இப்ப எகிப்தின் மந்திரவாதிகளும் என்ன செய்கிறார்கள்? அப்படியே செய்கிறார்கள். அப்ப பாருங்கள் பிரியமானவர்களை, பிசாசனுடைய அடுத்தது அவன் தன்னையும் வல்லமை உள்ளவனாக காண்பிப்பான். இன்றைக்கு உலக ஜனங்கள் நாங்க யோசிக்கிறோம் தானே, அட இயேசு இவ்வளவு பாடுபட்டாரே, இவ்வளவு கஷ்டப்பட்டாரே, இதை சொன்னா ஏன் ஜனங்கள் ஏற்று வருகிறார்கள் இல்லை என்று சொன்னால், அவர்கள் பிசாசு எப்படி காண்பிக்கிறான் என்று சொன்னால் தானும் வல்லமை உள்ளவனாக அவன் காண்பிக்கிறான், தன்னால ஏன் செய்ய முடியும் என்று காண்பிக்கிறான். பிரியமான இல்லை என்று சொன்னா ஏன் அவங்க அதுல இருக்க. இப்ப இயேசு கிறிஸ்து மட்டும்தான், சபையில மட்டும்தான் வல்லமையானது நடக்குது, வேண்டிக் கொள்றதெல்லாம் கிடைக்குது, வேண்டுதலுக்கு பதில் கிடைக்குது என்று சொன்னா இந்த உலகத்திலே இருக்கிற முழு ஜனம் எங்க இருக்கும்? சபையில தான் இருக்கும். ஏன்னு சொன்னா வேற எங்க போய் கும்பிட்டாலும் ஒன்றும் நடக்குது இல்ல, இங்க மட்டும்தான் நடக்குதுண்டா அவங்க அதுக்காண்டியாவது வருவாங்க. இந்த நன்மைகளுக்காண்டியாவது எல்லா ஜனமும் எங்க இருக்கும்?
ஆனா பாருங்கள் வேற வேற இடங்கள்ல போய் அவர்கள் செய்கிறார்கள், வேற வேற காரியங்கள் எல்லாம் வேண்டிக் கொள்கிறார்கள். சில இடங்கள்ல பாருங்க அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது என்றெல்லாம் காட்டுவார்கள். ஏன் அதையெல்லாம் அனுமதிக்கப்படுது என்று சொன்னால் பிசாசானவனும் இந்த இல்லைன்னு சொன்னா அவன் எப்படி ஜனங்கள் அவ்வளவு ஜனங்களையும் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களையும் எப்படி தன்னை கட்டுக்களை வச்சிருக்கேன் ஏன்னா அவன் தன்னையும் வல்லமை உள்ளவனாக காண்பிப்பான். பிரியமானவர்களே, கர்த்தர் மட்டுமில்லை, நானும் வல்லமை உள்ள ஆள் தான். என்னாலேயும் உங்களுக்கு நன்மை செய்ய முடியும், என்னாலேயும் அற்புதங்களை செய்ய முடியும், என்னாலேயும் அதிசயங்களை செய்ய முடியும் என்ற போது இப்ப ஜனங்கள் என்ன நினைப்பார்கள், இவராலையும் செய்ய முடியுது அவராலையும் செய்ய முடியுது, அப்ப நாங்களே அங்க போகணும், இங்கே இருக்க வேண்டியான, இங்கே இருந்தா எங்களுக்கு இஷ்டமானபடி இருக்கலாம், அற்புதம் நடக்கும், அடையாளம் நடக்கும், அங்க போனா கொஞ்சம் எங்களை மாற்ற வேண்டி இருக்கும், அப்ப நாங்களே மாத்தணும், பேசாம இங்கேயே இருப்போம். பிசாசனுடைய இரண்டாவது தந்திரம் என்னன்னு சொன்னால், அப்படி யாரெல்லாம் சத்தியத்தை கேட்டு அதன்படி நடக்க போகிறார்களோ அவர்களுக்கு காண்பிப்பான். தேவையில்லை, அற்புதம் அடையாளம் என்னாலேயும் செய்ய இயலும், நானும் வல்லமை உள்ளவன் என்பதை அவன் காண்பிப்பான். தன்னுடைய தூதர்களை வைத்து, தன்னுடைய பிரபஞ்சத்தின் லோகாதிகாரிகளை வைத்து அவன் தன்னையும் வல்லமை உள்ளவனாய் காண்பிப்பான். பிரியமானவர்களே, இது அவனுடைய அடுத்த காரியம். அடுத்தது மூன்றாவது காரியம் பிசாசானவனுடையது. யாத்ராகமம் 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். யாத்ராகமம் 7 யாத்ராகமம் 7:28 இல்ல யாத்ராகமம் 8:25 என்று நினைக்கிறேன், யாத்ராகமம் 8:25 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்தில் தானே பலியிடுங்கள் என்றான். அதற்கு மோசே, அப்படி செய்யத்தகாது, நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு எகிப்தியருடைய அருவருப்பை பலியிடுகிறதா இருக்குமே, எகிப்தியருடைய அருவருப்பை நாங்கள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக பலியிட்டால் எங்களை கல்லறிவார்கள் அல்லவா, நாங்கள் வனாந்தரத்திலே 3 நாள் பிரயாணமாய் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு எங்களுக்கு விதிக்கிறபடியே அவருக்கு பலியிடுவோம் என்றார்கள். இப்ப வாதைகள் அனுமதிக்கப்படுகிறது. இப்ப பார்வோன் என்ன செய்கிறான், மோசையை அழைப்பித்து சொல்கிறான், நீங்களே மினக்கட்டு வனாந்தரத்துக்கு போய் பலியிடுறீங்க, கஷ்டம் தானே, நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய தேவனை ஆராதிக்கலாமே, அதுக்கு ஒரு தடையும் இல்லையே என்று சொல்லுகிறான். அப்ப என்ன செய்கிறான், ஈஸியாகிறான், நீங்க ஏனையா மினக்கட்டு எகிப்துக்கு போய் வனாந்திரத்துக்கு போய் பலியிட வேண்டும், எகிப்திலேயே உங்களுடைய பலியை செலுத்துங்கள், உங்களுடைய தேவனை ஆராதியுங்கள். இப்ப பிசாசு என்ன செய்வான் என்று சொன்னால் தந்திரமாய் ஜனங்களை பிடிக்க பார்ப்பான். மூன்றாவது அவனுடைய காரியம் தந்திரம். இப்ப என்ன செய்வான் என்று சொன்னால், நீங்க உலகத்திலே இருந்து கொண்டே தேவனை ஆராதிக்கலாம் என்றுவான். இன்றைக்கு அநேக ஜனங்கள் அப்படித்தான் இருப்பாங்க. என்ன செய்வாங்க, உலக வழிபாட்டிலையும் இருப்பாங்க, இயேசுவின் போட்டோவையும் வச்சிருப்பாங்க. கேட்டா சொல்லுவாங்க, நாங்க இயேசுவையும் கும்பிடுறோம். இப்படிப்பட்ட ஆட்களை சத்தியத்துக்குள்ள கொண்டு வரையலாம். பாருங்க, ஏன்னு சொன்னா இயேசுவ கடவுளே இல்லையன்றவனை கூட சத்தியத்துக்குள்ள கொண்டு வரலாம். இல்ல இயேசு கடவுள் தான் என்பதை காண்பித்து, ஆனா இயேசுவும் ஒரு கடவுள் தான் என்று சொல்லுகிறவனை ஒன்றுமே செய்ய முடியாது. இது பிசாசனுடைய அடுத்த தந்திரம். நீங்க எகிப்திலே ஆராதிக்கலாமே, உலகத்திலே இருந்து கொண்டே இயேசுவை கும்பிடலாமே, அதோட ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க என்ன செய்யுங்க, எகிப்திலே இருந்து கொண்டு ஆராதிங்கள். அவன் இப்படியான ஒரு தந்திரத்துக்குள்ள கொண்டு வருவான். உலகத்தில இருந்து கொண்டே நீங்க இயேசுவை கும்பிடலாம். அந்த அல்லவியாக்காரர் சொல்ற மாதிரி சேர்ச்சுக்கு தான் போகணும், ஞானஸ்தானம் எடுக்கணும், அது செய்யணும், இது செய்யணும்ன்றதெல்லாம் தேவையில்லை. நீங்க இதையும் செய்யுங்க, அதையும் செய்யுங்க, எகிப்திலே தானே உங்களுடைய தேவனுக்கு பலியிடுங்க என்று சொல்லுகிறார். அது அவனுடைய ஒரு தந்திரமான காரியம். பிரியமானவர்கள், அப்ப பிசாசு அடுத்த அவனுடைய மூன்றாவது காரியம் என்னன்னு சொன்னால் தந்திரம். பாருங்க, அவனுடைய தந்திரங்கள் கொஞ்சம் வித்தியாசமான டெக்னிக் எல்லாம் செய்வான். இப்ப யாத்ராகமம் 10ஆம் அதிகாரம் 8வது வசனத்துக்கு போவோம். யாத்ராகமம் 10:8 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்துக்கு திரும்ப அழைக்கப்பட்டார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் உங்கள் தேவனாகிய கர்த்தனுக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லி யார் போகிறார்கள் என்று கேட்டான். அதற்கு மோசே, எங்கள் இளைஞரோடு எங்கள் முதியோரும் எங்கள் குமாரரோடு எங்கள் குமாரத்திகளோடும் எங்கள் ஆடுகளையும் எங்கள் மாடுகளையும் கூட்டிக் கொண்டு போவோம், நாங்கள் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட வேண்டும் என்றான். அப்பொழுது அவன், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் எப்படி விடுவேன், அப்படியே கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, எச்சரிக்கையா இருங்கள், உங்களுக்கு பொல்லாப்பு நேரிடும் என்றான். அப்படியே வேண்டாம்,
புருஷராகிய நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், இதுதானே நீங்கள் விரும்பி கேட்பது என்று சொன்னான். அவர்கள் பார்வோன் சமூகத்தில் நின்று துரத்தி விடப்பட்டார்கள். இப்ப அவன் என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், இப்ப என்ன நீங்க போய் தேவனுக்கு ஆராதனை செய்யணும், அவ்வளவுதானே, போங்க, பிரச்சனை இல்லை. ஆனா பாருங்க, நீங்க பிள்ளைகளை கூட்டி கொண்டு போனா, வனாந்தரத்துல பிள்ளைகளோட போனா கஷ்டமா இருக்கும். இப்ப பிசாசானவன் அடுத்த தந்திரம் என்ன செய்வான் என்று சொன்னா, சரி நீங்க இப்ப சில வேளை நீங்கள் உபத்திரவத்திலே உறுதியா இருந்துட்டீங்கள், அவனுடைய வல்லமைகளையும் கண்டு அதெல்லாம் தேவையில்லை, தேசுதான் என்று சொல்லிட்டீங்கள். இப்ப அவன் சொல்றான் உலகத்துக்குள்ள ஆராதிக்க சொல்லுகிறான், நீங்க அதுக்கும் ஒத்துக்கொள்ளல. இப்ப அடுத்தது சொல்லுவான் என்று சொன்னா, ஏன் எல்லாருமா போறீங்கள், பிள்ளைகள் இருக்கட்டுக்கும். சில காரியங்க ஏன் எல்லாத்தையும் மாத்திக் கொள்றீங்கள், கொஞ்ச காரியம் அப்படியே இருக்கட்டுக்கும், மிச்சத்தை நீங்க செய்யுங்க, உங்களால செய்யக்கூடியதை செய்யுங்க, செய்ய தேவையில்லாததை விடுங்க. இப்ப அவன் என்ன சொல்லுவான் என்று சொன்னா, நீங்க உங்களுக்கு ஆராதிக்கணும்னா நீங்க போங்க, ஏன் குடும்பத்தையே இழக்கிறீங்க, தேவையில்லை தானே, அதெல்லாம் தேவையில்லை. நீங்க என்ன செய்யுங்க, உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஆராதிங்க, எல்லா காரியத்தையும் விடணும் இல்லை. நீங்க போயிட்டு இருக்கா ஆராதிக்கிறேன்னா ஆராதிச்சுட்டு வாங்க, ஏன் எல்லா காரியத்தையும் விடுறீங்க, எல்லாத்தையும் அப்படி விட்டு தள்ளணும் இல்லை. சில காரியங்களை வச்சு கொள்ளலாம் என்று சொல்லி தந்திரம் காண்பிப்பான் பிரியமானவர். அதான் அவனுடைய இன்னொரு டெக்னிக். அதே டெக்னிக்கை திருப்பியும் எப்படி மாத்திரான்னு சொன்னா, யாத்ராகமம் 10ஆம் அதிகாரம் 24 இருந்து வாசிக்கிறேன். யாத்ராகமம் 10:24 இருந்து. அப்பொழுது பார்வோன் மோசேயை அழைப்பித்து, நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகளும் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும், உங்கள் குழந்தைகள் உங்களுடனே போகலாம் என்றார். இப்ப கதையை எப்படி மாத்திரான்னு சொன்னா, போங்க, பிள்ளைகள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு போங்க, ஆனா ஆடு மாடுகள் இது கட்டுக்கும். அவனுடைய தந்திரத்தை பாருங்கள், அவன் ஒரே அடியா இறுக்கி வச்சிருக்க மாட்டான், கொஞ்சம் கொஞ்சமா தான் ரிலீஸ் பண்ண பாப்பான். முதல்ல சொன்னா பிள்ளைகளோட போனா அவங்களுக்கு கஷ்டமா போயிடும். சில வேளைகளை நாங்களும் சொல்லுவோம், இது எல்லாத்தையும் இழுத்து கொண்டு போக கஷ்டமா இருக்கு பிரதர், இது எல்லாம் என்னென்று விடுறது, இது நல்ல காரியங்களே என்று சொல்லுவோம், அதை விடாம கஷ்டப்படுவோம். அடுத்தது இப்ப சொல்றான், சரி அதையாவது கொண்டு போங்க, ஆடு மாடுகளை விட்டுட்டு போங்க. ஆடு மாடுகள் என்றது ஆசீர்வாதமான காரியங்களை குறிக்கிறது. அவன் என்ன சொல்றான்னு சொன்னா, இந்த சில வேளைகள்ல நாங்க செய்கிற ஒரு வேலை அல்லது ஏதாவது உண்டு தேவனுக்கு பிரியம் இல்லாததா இருக்கும், அதை விட தேவையில்லை, அது நீங்க ஆராதிங்க, என்ன செய்யுங்க, இதை வச்சு கொள்ளுங்க. இந்த இது என்னடா, இது வருமானம் பாருது உங்களுக்கு, இது வருமானம், இதுல இருந்து வருமானம் பெறுது, அப்பயே நீங்க அதை விடுறீங்கள், அதை வச்சுக்கொள்ளுங்க, அது பிரச்சனை இல்லை, அது பிரச்சனை இல்லை. இது அவனுடைய அடுத்த தந்திரம். அப்ப பிசாசு என்ன செய்வான் என்று சொன்னால், அவன் மூன்றாவதாய் பாவிக்கிற அவனுடைய பெரிய ஆயுதம் அவனுடைய தந்திரம். தந்திரங்களை என்ன செய்வான், மாற்றிக்கொண்டே இருப்பான், ஆளாளுக்கு தக்க மாதிரி மாத்துவான், யாரை எப்படி பிடிக்கலாமோ என்று பார்த்து மாத்துவான். பிரியமானவர்களே, இப்ப எனக்கு போனை வச்சு மாத்தலாம்னா போனை வச்சு மாத்துவான், போனை வச்சு மாத்த முடியாத ஆளுக்கு ஏதாவது ஒன்று டிவி. இப்போ பாமாண்டிக்கு போன் ஆப்ரேட் பண்ண தெரியாதுன்னா பாமாண்டிக்கு டிவியில ஒரு ப்ரோக்ராம போடுவான். சரி டிவியும் இல்லை போனும் இல்லாத ஆளுன்னு சொன்னா பைபிளை வாசிக்காத ஒரு வேற புத்தகத்தை எடுத்து வாசி, அதை வாசி, இதை ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு தந்திரங்கள் அவனுக்கு தெரியும். சில பேருக்கு எந்தெந்த இடத்துல இந்த அரைக்காரக்கு என்னென்ன வீக்னஸ் இருக்கோ அதை எல்லாத்தையும் வைத்து பிடிச்சு கொண்டே இருப்பான். அதான் அவனுடைய தந்திரம். பிரியமானவர்களை, ஏன்னு சொன்னால் 2 கொரிந்தியர் 2:11 2 கொரிந்தியர் 2:11 பவுலடிகள் இப்படி எச்சரிக்கிறார். 2 கொரிந்தியர் வாசிச்சாங்க. 2 கொரிந்தியர் 2:11 நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 2:11 சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. பிசாசானவன் எப்படி எங்களை மோசம் போக்குவான், அவனுடைய தந்திரங்கள்னால தான். பிரியமானவர்களே, என்று சொன்னால் பிசாசு நேரடியா எதிர்த்து வந்தால் சபையில இருக்கிற நாங்கள், ரட்சிக்கப்பட்ட நாங்கள் அதற்கு எதிராக நிற்போம். ஆனால் அவன் தந்திரமாய் வருவான். சனிக்கிழமை ஆராதனையே பிசாசு கனவுல வந்து ரஜினா இன்னைக்கு சொல்றான், இன்றைக்கு சனிக்கிழமை ஆராதனைக்கு நீ போக கூடாது என்று சொன்னா நீங்க போகாம இருப்பீங்களா? அப்பாலே போ சாத்தான் என்று போட்டு ஆராதனைக்கு வருவீங்க. இதே கூட மகள் போன் பண்ணி சொல்றோம், அம்மா நாங்கள் சனிக்கிழமை தான் வர போறோம், எங்களை வந்து அன்பபல் ஸ்டேஷன்ல நீங்க தான் கூட்டிக் கொண்டு போகணும்னு சொன்னா இப்ப நீங்க ஒன்றும் செய்யலாம், பிள்ளைகளை போய் கூப்பிட்டுதான் ஆகணும். பாருங்க, அப்ப இதுதான் அவனுடைய தந்திரம். அதுக்காண்டி இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லல, ஆனா அவன் அப்படி செய்வான். ஏன்னா மற்ற 6 நாளையும் அவன் விட்டுருவான்,
இந்த 7வது நாள் இந்த சபை ஆராதனை நேரம் அதுலதான் ஏதாவது ஒன்று செய்வான். அது அவனுடைய தந்திரம். என்னடா எங்களை எதுல மாட்டேருமோ அதுலதான் மாட்டுவான். இது ஒரு ஹிப்போத்திக்கலா இருக்கலாம் சில வேளை. அப்போ புள்ளியா இல்லாட்டி சபையா, இதா சபையா, வேலையா சபையா, பாருங்க அது அவனுடைய காரியம், அது அவனுடைய தந்திரம். அந்த தந்திரங்கள்னாலே அவன் பிடிப்பான். அது அவனுக்கு தெரியும் கரெக்டா இந்த இடத்துல இருக்கணும் என்றது பிரியமானவர்களே. அதான் சொல்லலாம், மோசம் போக்காதபடிக்கு அவனுடைய தந்திரங்களை நீங்க அறியாத இருக்கிறது. அவள் அதை தான் சொல்றாரு, நீங்க அறியாம இருக்கிறீங்களா, அறியாம இருக்கக்கூடாது. அவனுடைய தந்திரங்களை குறித்து நாங்க தெளிவாக அறிந்திருக்க வேண்டும் பிரியமானவர்களே. அப்ப பாருங்க, பார்வோன் மாத்திரான். முதல் சொல்றான் எகிப்தில ஆராதிங்க, மோசே அதுக்கு உடன்படவில்லை. அப்ப பிறகு சொல்றான் புள்ளியில விட்டுட்டு நீங்க மட்டும் பெரியாக்கள் போய் ஆராதிச்சுட்டு வாங்க. மோசே அதுக்கு உடன்படையில வாதைகள் எல்லாம் நான் வாதைகளை குறித்து முதலே பார்த்த அப்படின்னாலும் அதை வாசிச்சு காட்டேல. எல்லாத்தையும் மாத்த தேவன் ஒவ்வொரு வாதைகள்னால ஒவ்வொரு கடவுளா அடிச்சு கொண்டே இருக்கிறார். இப்ப கூப்பிட்டு சொல்றான், சரி பிரச்சனை இல்லை, பிள்ளைகளையும் கூட்டி கொண்டு போங்க, நீங்களும் போங்க, எல்லாரும் போங்க, ஆடு மாடுகளை விட்டுட்டு போங்கன்னு சொல்றான். அப்ப அவன் எந்தெந்த தந்திரத்தினால பிடிக்கலுமோ அந்தந்த தந்திரத்தினால அவன் பிடிச்சு வச்சு, அதனாலதான் இன்னைக்கு அநேக ஜனங்கள் சபைக்குள்ள வர முடியாம இருக்கிற காரணம் என்று சொன்னா அவன் ஒவ்வொரு டெக்னிக்கால ஒவ்வொரு ஜனங்களையும் தன்னோட கட்டில வச்சுக்கான். சபைக்குள்ள இருக்கிறவங்களையும் அதே போலவே இழுப்பான். ஒவ்வொருவருக்கும் ஒரு தந்திரத்தை போடுவான், ஒவ்வொருவருக்கும் ஒரு ட்ரிக்கை போடுவான். எது இதுல எங்களுக்கு மைனஸ் பாயிண்ட் இருக்கோ அதை வச்சே எங்களுக்குரிய தந்திரத்தை செய்து அவன் எங்களையும் ஆண்டவரை விட்டு தேவனை ஆராதிக்கிறதை விட்டு பிரிக்க பார்ப்பான் பிரியமானவர்கள். ஆனால் மோசே, தேவ மனுஷனாகிய மோசே என்ன சொல்கிறார் தெளிவா, ஒரு குழம்பும் பின்வைக்க படுவதில்லை என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, தேவனும் காரியங்களை நடப்பித்துக் கொண்டே இருக்கிறார். இப்ப என்ன நடக்குது, யாத்ராகமம் 14க்கு வந்தோம் என்று சொன்னால் அங்கே தலைச்சன் பிள்ளைகளுடைய அந்த சங்காரத்தை நாங்க பார்க்கிறோம். அப்ப இல்ல, யாத்ராகமம் அது 11 நீங்க வாசிக்கலாம். யாத்ராகமம் தலைச்சன் பிள்ளைகளுடைய அந்த சங்காரத்தின் போது பார்வோன் சொல்லுகிறான், நீங்கள் எல்லாரும் எகிப்தை விட்டு போய்விடுங்கள். அப்ப இப்ப இதோட முடிஞ்சுதான். யார் சொல்றான்? பார்வோன் தான் சொல்லுகிறான், எகிப்தை விட்டு போங்கள் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பி விடுகிறான். பிரியமானவர்களே, என்னத்தினால? பெரிதான தேவனுடைய வல்லமையை கண்டபடினார், தலைச்சாம்பிள்ளைகளுடைய சங்காரத்தை கண்டபடிய 10 வாதைகளினால, அதாவது ஓங்கிய கரத்தினாலும் பலத்த புயத்தினாலும் தேவன் அந்த ஜனங்களை மீட்டு கொண்டபடினால அவன் அனுப்பி விடுகிறான். அது மட்டுமல்ல, அதுவா காரணம்? உண்மையான காரணம் என்ன? நாங்க வாசிக்கிற போது ஓங்கிய கரத்தினாலும் பலத்த புயத்தினாலும் தேவன் எங்களை மீட்டு கொண்டார் என்று நாங்க நினைக்கிறோம். யாரெல்லாம் விசுவாசிக்கிறோம்? ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் அற்புதங்கள்னாலும் அடையாளங்கள்னாலும் நாங்க மீட்கப்பட்டோமா? அதனாலேயே நாங்க மீட்கப்பட்டோம். ஒருவேளை நாங்க வியாதி வந்தோம், வியாதியில கத்தர் சுகம் தந்ததால விடுதலைப்பட்டோம். நெருக்கத்துல வந்தோம், நெருக்கத்தினால கத்தர் எங்களுக்கு அதை விடுதலை பண்ணோம். ஆனால் உண்மையான விடுதலை எதனால உண்டாயிச்சு? உண்மையான விடுதலை எதனால உண்டாயிச்சு? கிருபையினால உண்டாயிற்று. வேற ரட்சிப்பினால உண்டாயிட்டது. உண்மையான விடுதலை எதனால உண்டாயிட்டது? வடிவாஜ வச்சு சொல்லுங்க. பாவ மன்னிப்பு எதனால உண்டாயிற்று? ரத்தம் சிந்துதல்னால உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சிந்துதல் பாவ மன்னிப்பு உண்டாயிற்று. அப்ப நாங்க பார்க்கிற போது நாங்க இணைப்போம் தேவனுடைய பலத்த கரம் அடையாளம் அற்புதத்தினால தேவன் காரியத்தை நடப்பிக்கிறக்காண்டி அதையெல்லாம் செய்வார். அதெல்லாம் எதற்கு நோக்கி கொண்டு வருகிறதுக்கு? இயேசுவின் ரத்தத்தை நோக்கி எங்களை கொண்டு வருகிறதுக்கு தான். அதெல்லாம் மெய்யான விடுதலை அவருடைய ரத்தம் சிந்துதல்னால உண்டு. இஸ்ரவேலர்களுக்கு எப்படி ரத்தம் சிந்துதல் உண்டாயிட்டு? அந்த பஸ்கா ஆடு அடிக்கப்பட்டுச்சு. அதை குறித்து நாங்கள் அதுதான் அடுத்த சப்ஜெக்ட். நாங்க பஸ்கா ஆட்டினால, இந்த பஸ்கா பலியினால எப்படி இஸ்ரவேலர்கள் மீட்கப்பட்டார்கள், மெய்யான பஸ்காவாகி இயேசு கிறிஸ்துனால நாங்கள் மீட்கப்பட்டதை குறித்து தான் நாங்கள் அடுத்த முறை தியானிக்க போகிறோம். அதுதான் முக்கியமானது. என்னென்னு சொன்னா, நாங்க இணைக்க கூடாது அற்புதங்கள்னால, அடையாளங்கள்னால, ஓங்கிய பரத்தினால, கலத்த புயத்தினால எங்களுக்கு விடுதலை உண்டாகவில்லை. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சிந்துதல்னாலதான் எங்களுக்கு விடுதலை உண்டாயிட்டு. இதை நாங்க தெரிஞ்சு வச்சிருப்போம். அடுத்த முறை அதை நாங்க விரிவாய் பார்ப்போம். அதை அப்படியே தொடர்ந்து வாசித்தீங்களா? 10, 11 நீங்க இந்த பகுதிகளை தொடர்ந்து வாசிங்க. நாங்க அதைத்தான் தொடர்ந்து தியானிக்க போறோம். நீங்கள் வாசிச்சீங்கன்னு சொன்னா பிரசங்கத்தை கேட்க உங்களுக்கு விளக்கமா இருக்கும். அப்ப இப்ப நான் கொஞ்சம் அதை அப்படியே அந்த காரியங்களை எல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி போவோம்.
பாஸ்போர்ட் பண்ணி போனா இப்ப ஜனங்கள் எல்லாம் விடுதலையாக்கப்பட்டு வனாந்திரத்துல போய் நிற்கிறார்கள். அவர்களுக்கு முன்பாக செங்கடல். இப்ப பார்வோன் என்ன செய்கிறான்? அவன் தான் அனுப்பி விட்டான், ஆனால் அவன் விடவில்லை. பாருங்கள் என்ன செய்கிறான்? தன்னுடைய குதிரை வீரர்களோடும் ரதங்களோடும் தன்னுடைய பெஸ்டான ராணுவத்தை கூட்டிக் கொண்டு மறுபடியும் திரட்டி வருகிறான். பிரியமானவர்களே, இப்ப கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் 14ஆம் அதிகாரத்திலே யாத்திராகமம் 14 என்ன செய்கிறார்? செங்கடலை பிளக்கிறார். பிரியமானவர்கள், அப்ப செங்கடல் பிளக்கிற அந்த காரியங்களை எல்லாம் நாங்க விளக்கமாய் பின்னாட்கள்ல தியானிப்போம். ஆனால் இப்ப எங்களுக்கு தேவையானது என்னன்னு சொன்னால், செங்கடல் பிளக்கப்படுகிறது. செங்கடலை பிளந்து இஸ்ரவேலின் ஜனத்தை, அவ்வளவு ஜனத்தையும் கர்த்தர் நடத்துகிறார். அவர்களை பார்வோன் திரட்டி கொண்டு வருகிறான். பாருங்கள், பிசாசு எந்த வரைக்கும் வருவான் என்று சொன்னால், செங்கடல் பிளக்கிறது பவுலடிகள் ஞானஸ்தானத்தோடு ஒப்பிடுகிறார். செங்கடலை பிளந்து இஸ்ரவேலில் நடந்தார்களே, அவர்கள் செங்கடலின் ஊடாக ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று சொல்லுகிறார். இப்ப என்னன்னு சொன்னால், பார்வோனுடைய சேனை செங்கடலை பிளந்து இப்ப ஜனங்கள் போகிறார்கள். அதிசயம் தானே? யோசிச்சு பாருங்க. செங்கடல் பிளந்துட்டது. தன்னுடைய ஜனங்களை நடத்துகிறதற்காக தேவன் செங்கடலை பிளந்தார். இப்ப பார்வோனுடைய இருதயத்தை இவ்வளவு, பார்வோன் பிசாசு இல்ல, பார்வோனுக்குள்ள பிசாசு செயற்படுகிறான். பாருங்க, பார்வோனுக்குள்ள அவன் பிசாசு. இன்றைக்கும் உலகத்திலே சில மனிதர்களை கொண்டு பிசாசானவன் செயற்படுவான். சபைகளிலும் சில பேரை கொண்டு பிசாசானவன் செயற்படுவான். அப்படித்தான் கடைசி நாட்களிலே பிசாசான முழுவதுமாய் நிரப்பி நடக்க போற அந்த மனுஷனை தான் நாங்க அந்தி கிறிஸ்து என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு எதிரானவன் என்று சொல்லி. அப்ப பார்வோனுக்குள்ள செயற்பட்ட அந்த பிசாசு என்ன செய்கிறான் என்று சொன்னால், செங்கடலுக்கு உள்ளேயும் போ என்று சொல்லுகிறான். இது யோசிக்க நாங்க பயப்படுவோம். செங்கடல் பிளந்து போச்சுதே, அந்த ஜனங்கள் போகிறார்களே, இதுக்குள்ள போனா நான் மாட்டுப்பட்டுவோம் என்றெல்லாம் அவன் நினைக்கிறேன். தன்னுடைய குதிரைகளோடும் ரதங்களோடும் இஸ்ரவேலின் ஜனங்களை பின்தொடர்ந்து வருகிறான். பாருங்கள், ஓகே வாசிக்கிறேன். பதினாலாவது அதிகாரம் கடைசி பகுதியை வாசிக்கிறீங்கன்னு வாசிங்க. இதுல இருந்து 26 இருந்தே வாசிக்கிறேன். கர்த்தர் மோசையை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய ரதங்களின் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர்கள் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும் போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். பிரியமானவர்களே, பிசாசானவன் எவ்வளவு வல்லமை உள்ளவனாக நீங்கள் கண்டாலும், அவன் எவ்வளவு உங்களை உபத்திரவப்படுத்துறவனாக கண்டாலும், எவ்வளவுதான் அவன் பெரிய தந்திரவாதியாக கண்டாலும், கர்த்தருக்கு முன்பாக அவன் ஒன்றும் இல்லை. பாருங்கள், அவனுடைய தலை சிலுவையிலே நசுக்கப்பட்டாயிற்று. அதுதானே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தின்படி அவர் சிலுவையிலே அவனுடைய தலையை நசுக்கி விட்டார். அகஸ்தி ஜெபகுமார் அவர் சொல்லுவார், அகஸ்தி ஜெபகுமார் என்ன சொல்லுவார் என்று சொன்னால், தலை நசுக்கப்பட்டவன் அவனுக்கு என்ன செய்கிறான்? அவன் வாழை வச்சு வாழ்ச்சேட்டை காட்டுறான். அந்த வாழ்ச்சேட்டைக்கு தான் சபை இவ்வளவு பயப்படுது. இந்த வாழ்ச்சேட்டைக்கு, அந்த வாழ்ச்சேட்டையும் கர்த்தர் அந்த 1000 வருஷ அரசாட்சிக்கு முன்பாக அவனை முழுவதுமாகவே பிடித்து சங்கிலியினால கட்டி வைத்து அதற்கு பிறகு அவனை நித்தியமாக அந்த எரிகிற நரகத்திலே தள்ளி விடுவார். பிரியமானவர், அப்ப நாங்க பயப்பட தேவையில்லை. கர்த்தருக்கு மேலாக அவனுடைய வல்லமை இல்லை. அவன் தன்னுடைய வேலையை எல்லாம் கர்த்தர் அனுமதிக்கிற வரைக்கும் தான் செய்யல. கர்த்தர் எப்பொழுது தன்னுடைய காரியத்தை செய்ய வலிக்கிறாரோ அப்பொழுது அவன் ஒன்றும் இல்லாமல் போய்விடுவான். பிரியமானவர்களே, அவன் என்னதான் உங்களை உபத்திரவப்படுத்தினாலும், என்னதான் உங்களை தந்திரமாய் நடத்தினாலும், கர்த்தர் உங்களிடத்தில் இடைப்படுகிற போது அவன் ஒன்றும் இல்லாமல் போய்விடுவான். பிரியமானவர்களே, அவன் தந்திரங்கள்னால உங்களை நெருக்க பார்ப்பான். அப்ப நீங்க ஜெபத்தினால கர்த்தருடைய கிருபையை நோக்கி கெஞ்சினீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். கர்த்தர் அந்த காரியத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை செய்வார். அவன் எகிப்து அந்த சிவந்த சமுத்திரத்தை பிளந்து இஸ்ரவேலர்கள் போகிறார்கள், அப்பொழுதும் அவன் பின்தொடர்ந்து போகிறான். இப்ப ஆண்டவர் சொல்றார், மோசே நீ என்ன செய், நீ திருப்பியும் சமுத்திரம் பழையபடி சேரும்படியாக செய்ய என்கிறார். அப்பொழுது ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரர்களையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்த பார்வோனுடைய ராணுவ மனத்தையும் மூடிக்கொண்டது. அவர்கள் ஒருவனாயிலும் தப்பவில்லை.
அந்தகாரத்தின் லோகாதிபதிகள் நாங்க வாசிச்சோம், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டலங்களின் பொல்லாத சேனைகள் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி போட்டு உங்களை நடத்த தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் பிரியமானவர்கள். அதனால நாங்கள் இது எல்லாத்துக்கும் பயப்படையில. எங்களுக்கு யுத்தம் உண்டுதான், பிசாசானவனை குறித்து எங்களுடைய எதிராளிகளை குறித்து நாங்கள் தெரிய வேண்டும் தான். ஆனால் கர்த்தரை நீங்க நம்பி கர்த்தரை சார்ந்து வாழுகிற போது அவை எல்லாவற்றையும் நிர்மூலப்படுத்தி போட்டு உங்களை உங்கள் நிலையில நிறுத்த தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பாருங்கள் 14ஆம் அதிகாரம் 31வது வசனம் இப்படி 30-31 நான் வாசிக்கிறேன். இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் சக்தி கிடக்கிறதை இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியைகளை இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். அப்ப நாங்களும் முந்தி எங்களுடைய நிலைமையை யோசிச்சு பார்ப்போம். நாங்க உலகத்துக்குள்ளே அடிமைகளா இருந்தோம். உலகத்தினுடைய அடிமைத்தனத்துக்குள்ள, பிசாசானவனுடைய தந்திரத்துக்குள்ள, பிசாசனுடைய அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தோம். கர்த்தர் எங்களை வசனத்தை அனுப்பி மீட்டு கொண்டார். பிசாசு அப்ப எங்களுக்கும் எத்தனையோ நெருக்கங்களை தந்தான், எத்தனையோ நெருக்கங்களுக்கு தந்தான், எத்தனையோ தந்திரங்கள்னால எங்களை சபையில இருந்து புடுங்க பார்த்தான். நாங்கள் எங்களுடைய தீர்மானத்தில் உறுதியா இருந்தோம். அவன் கடைசி வரைக்கும் எங்களை தொடர்ந்து வந்தான். ஆனால் கர்த்தர் எங்களை அவனுடைய எல்லா தந்திரங்களுக்கும், எல்லா உபத்திரவங்களுக்கும், எல்லா வேதனைகளுக்கும், அவனுடைய எல்லா காரியங்களிலிருந்து விடுதலை செய்த போது நாங்கள் என்ன செய்தோம்? அவரை விசுவாசித்தோம். பிரியமானவர்களே, விசுவாசம் சாதாரணமாய் வரவில்லை. கர்த்தர் தம்முடைய காரியங்களை பிசாசின் மேலே பிசாசு எங்களின் மேலே அவன் எந்த அதிகாரமும் செலுத்த முடியாமல் செய்த போது நாங்கள் கர்த்தர் மேல அசைக்க முடியாத விசுவாசத்தை வைத்திருக்கிறோம். இன்றைக்கு அவன் என்னத்தை செய்தாலும் எங்களுடைய அந்த விசுவாசம் ஒளிந்து போகிறது இல்லை. நாங்கள் அந்த விசுவாசத்திலே உறுதியாயிருக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் பெரியவர். நாங்க ஒரு நாளும் மறந்து போத்தவில்லை. எங்களுக்கு யுத்தம் உண்டு. அந்த யுத்தத்திலே நாங்க ஜெயம் கொள்ளத்தான் பவுல் சொல்லுகிறார், நீங்க சர்வாயுத வர்க்கங்களையும் கடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. கர்த்தர் அது எல்லாவற்றுக்கும் மேலானவராக இருந்து அந்த யுத்தத்திலே எங்களுக்கு ஜெயம் தர வல்லவர். எகிப்தினுடைய சர்வ சேனையும் பார்வோனும் நாசமாய் போவார்கள், ஆனால் நாங்கள் நிலைத்திருப்போம். பிரியமானவர்களே, அதற்கு நாங்கள் எங்களை எச்சரிப்பாய் காத்துக்கொள்ள வேண்டும். பிசாசானவனுடைய தந்திரங்களை குறித்து, அவனுடைய வேத பயமுறுத்துதல்களை குறித்து, எல்லாத்தையும் குறித்து நாங்கள் தெளிவாய் அறிந்திருந்தால் எங்களுடைய விசுவாசத்துல நாங்கள் நிலைத்திருப்போம். இல்லாமல் போனோம் என்று சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாய் அவன் தந்திரத்தினால எங்களை பிடித்து சபைக்கு வழியில கொண்டே போட்டுவோம். இந்த எச்சரிக்கையாயும் இருக்க வேண்டும். கர்த்தர் வல்லமை உள்ளவர் தான். ஆனா நாங்க கர்த்தரை சாடுறோமா, இல்லாட்டி பிசாசு கொண்டு வர தந்திரத்துக்கு பின்னால போறோமான்றதுதான் கேள்விக்குறி. நீங்க கர்த்தரை சார்ந்தால் கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுதலை பண்ணுவார். கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர். ஆனால் நீங்கள் பிசாசுடைய தந்திரத்துக்கு இடம் கொடுக்க வலிக்கிறீர்கள் என்று சொன்னால், ஐயோ அவன் படுத்துக்கிற அந்த வேதனைகளை கண்டு பயந்துட்டோம் என்று சொன்னால், இல்ல வெளியில இருக்கிறவன் நல்லா தானே இருக்கிறான். இன்றைக்கு அநேகர் ஆரம்பத்துல சபைகளுக்குள்ள வந்த ஆரம்ப விசுவாசிகள் சபையை விட்டு வெளியில போனதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா, அவங்களோட வந்த மற்றாக்கள், நானும் என்னோட கேம்ப்ல இருந்தவன் வெளியில நல்லா இருப்பான், நல்லா இருக்கிறான், நான் மட்டும் என்ன இதுக்குள்ள போயிட்டு இவ்வளவு கஷ்டப்படணும்னு சொல்லி அங்க போயிடுவாங்க. பிசாசுடைய அவனும் வல்லமை செய்கிறான் தானே, அவனும் அவங்களும் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க தானே என்றதை கண்டு விலக்கி போடுவாங்க. இவை எல்லாவற்றிலும் நீங்க பிசாசுடைய அந்த காரியங்களின் பக்கம் திரும்பினீங்கன்னு சொன்னா அவன் உங்களை வெளியில எடுத்து போட்டுருவான். நீங்க அவை எல்லாவற்றையும் ஒதுக்கி விட்டு கர்த்தரை சார்ந்திருப்பீங்கள் என்று சொன்னா சர்வ வல்லவர், நாங்க பாடினதான் இன்றைக்கு சர்வ வல்லவர் துணையா சொந்தமான, அப்ப அவரை நாங்கள் சொந்தமாக்குகிற போது நிச்சயமா எங்களுக்கு விடுதலை உண்டு. நாங்க பயப்பட தேவையில்லை. அவரை எகிப்தினுடைய சர்வசேனையின் சங்கடலிலே அழித்து போட்டு இஸ்ரவேலரை விடுதலை பண்ணின தேவன். பிரியமானவர்களே, ஆனா நாங்க தொடர்ந்து பார்க்க போறோம். அப்படி விடுதலையாக்கி கொண்டு போன ஜனங்கள் ஏன் வனாந்திரத்துல சுத்த வேண்டி வந்துச்சு? எகிப்திலே இருந்து கர்த்தர் அந்த ஜனங்களை விடுதலையாக்கிட்டார். பாருங்க, எகிப்திலே இருந்த அடிமைத்தனமா இருந்த ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக்கி வெளியில கொண்டு வந்துட்டார். ஆனா இந்த செங்கடலை தாண்டி போன ஜனங்களுக்கு உள்ள எகிப்து வந்துட்டு, எகிப்திலே இருந்து வெளியில வந்துட்டாங்க.
எகிப்து எங்க வந்துட்டுது? அதுக்கு பிறகு அவங்களுக்கு உள்ள வந்துட்டு எகிப்துல நாங்க நல்லா இருந்தோமே, எகிப்துல அப்படி இருந்தோமே, எகிப்துல இப்படி இருந்தோமே சொல்லி அவர்கள் தங்களுடைய உள்ளத்தினாலே எகிப்துக்கு திரும்பினபடினாலதான் அவர்கள் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தார்கள். அதையெல்லாம் குறித்து நாங்கள் படிப்படியாய் தியானிக்க போகிறோம். அது எங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமா இருக்கும். இதுல நாங்கள் ஒரு காரியத்தை அப்படியே விட்டுட்டு வந்திருக்கிறோம். என்ன? அந்த பஸ்கா பலியை குறித்து நீங்கள் அந்த 10ஆம் அதிகாரம், 11ஆம் அதிகாரம், 12ஆம் அதிகாரங்களை தொடர்ந்து வாசியுங்கள். அதில இருந்து நாங்கள் பார்ப்போம். மெய்யான பஸ்கா ஆடாகி இயேசு கிறிஸ்து நமக்கு அடிக்கப்பட்டதுனாலதான் நாங்கள் மீட்கப்பட்டோம். ஓங்கிய பலம், பலத்த புயம், அற்புதம், அடையாளம், இதெல்லாம் என்னத்துக்கு? அந்த பஸ்கா ஆடாகி இயேசுவை நோக்கி, அவருடைய இரத்தத்தை நோக்கி எங்களை திருப்புகிறதற்காக தான். அதெல்லாம் மெய்யான விடுதலை அவருடைய இரத்தம் சிந்துதலால உண்டாயிட்டு பிரியமானவர்கள். அதனாலதான் நாங்கள் எந்த நேரம் அவருடைய இரத்தம் சிந்துதலுக்கு உண்மையா இருக்கிறோம். திருவிருந்தில அவரை நினைக்கிறோம், அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதும் அவருக்கு நாங்கள் உண்மை உள்ளவர்களா இருக்க பிரியாசப்படுகிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த பகுதிகளை வாசியுங்கள். நாங்கள் தொடர்ந்து தியானிப்போம். கர்த்தரை